வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹைதராபாத் ஸ்டைல் ஃபிஷ் குருமா எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் குருமா பண்றதுக்கு ஒரே ஒரு ஏலக்காயும், 2, 3 கிராம்பும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி இலை ஒரு 2 சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பட்டையும் சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி அத வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளி எடுத்து அத சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்குருவோம். இந்த தக்காளி நல்லா மசியிற வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இது கூட கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த குருமா பண்றதுக்கு சில காய்கறிகள் வந்து எடுத்து வச்சிருக்கேன். குடமிளகா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த காய்கறிகள் தேவையோ அந்த காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் கூட சேர்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இத வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். இத வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த காய்கறி குருமாவுக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சு ஊத்த போறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, அதுல வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். தேங்காய் வதங்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துருக்கேன். இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது கூட ஒரு கைப்பிடி வந்து முந்திரி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அத நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குருவோம். இப்போ ஒரு 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா? அத வந்து இதோட குழம்போட சேர்த்துக்குவோம். காய்கறி எல்லாம் 3/4 வாசிக்கு வந்து வெந்திருக்கணும். இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, சூப்பரான காய்கறி குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட் டேஸ்ட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.